ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாங்காய் வச்சு இனிப்பு மாங்காய் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்துட்டு பங்கனப்பள்ளி மாங்காய். நீங்கள் இந்த மாங்காய் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன மாங்காய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். மாங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொட்டையை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபுல் மாங்காவுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இது நல்லா சூடானதும் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இடையில கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு மாங்காய். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மிளகாய்த்தூளும் மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வை. இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேகட்டும். இடையிடையில் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாங்காய்லாம் கழிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தது கொஞ்சம் இலகி வரும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் எல்லாமே நல்லா கரையிட்டும். அவ்வளோதான், வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இனிப்பு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மாங்காய் பிடிக்காதவங்க, புளிப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.